வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு மாம்பழ சீசன் தானே இல்லையா, ஒரு மாம்பழ கீர். ஆனால் அதில் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு நட்ஸ் போட்டு ஒரு கீர் பண்ண போகிறோம். அந்த எப்படி பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து சாபுதானா, அதாவது ஜவ்வரிசியும் ஊற வச்சு முதல்ல ஒரு கீர் மாதிரி பண்ணிவிட்டு, அதில் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மாம்பழ பல்ப்பை கலந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் வந்து ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம், ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸு, பொமோகிரேனேட் எல்லாமே ஆட் பண்ணி அந்த நட்ஸ் எல்லாமும் நல்லா வறுத்து போட்டு இது பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகள்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஆசையாக சாப்பிட்டுடுவா. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை பண்ண ஆரம்பிக்கலாம். இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் மில்க். இது 1 லிட்டர் மில்க்குக்கு ஜவ்வரிசி நல்லா ஒரு 4 ஹவர்ஸாக ஊற வச்சுட்டேன். இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் ஜவ்வரிசி. பார்த்தீங்கன்னா நல்லா 4 ஹவர்ஸ் ஊறினதில் இப்படி நல்லா இப்படி கையால் அமுத்தினாலே இதாகிடுற மாதிரி இருக்கும். இது என்ன ஜவ்வரிசின்னு கேட்பேன் எல்லோரும். மாவு ஜவ்வரிசி தான். நைலான் ஜவ்வரிசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த சிவடான்னு ஒன்று பண்ணுவாள். நான் விரைவில் அது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சிவடா பண்ணுறதுக்கு, மிக்சர் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம். பாயசத்துக்கெல்லாம் வந்து இந்த மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். பால் காயட்டும், பால் காஞ்சதும் ஜவ்வரிசி போட்டுடலாம். பால் நல்லா பொங்கிட்டும். இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசி இதில் போடலாம். தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு ஸ்டார்ச் மாதிரி ஒரு இது இருக்கும், அது போகிற வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க நல்லா. இது வந்து நல்லா அந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஈஸியாகும். நல்லா அந்த பால்லையே அது கொதித்து வெந்து நல்லா பெருசு பெருசாக ஆகிடும். முத்தெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. பார்த்தெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா முத்து முத்தாக வெந்துடுத்து இந்த ஜவ்வரிசி. இந்த ஸ்டேஜில் இதுக்கு சர்க்கரை போட்டுடலாம். ஒரு கரண்டி நான் போட்டிருக்கேன். இல்லை கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் அது இன்னும் ரிச்சாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மாம்பழத்தை ஆட் பண்ண முடியுமானா முடியாது. இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஸோ இதோடு கூட ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். பட் நம்ம இதில் வந்து மாம்பழத்தை கலக்க முடியாது. நான் நேத்திக்கே ஒரு 1/2 லிட்டர் மில்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். திக்காக இருக்குது பாருங்கள், தெரியறதா? இதில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதை பண்ணிவிட்டும் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டாலும் உங்கள் சௌரியம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். சுட சுட மட்டும் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் மாம்பழ பல்ப் இதெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். என்ன இருக்கோ உங்கள் கையில் அந்த பருப்பு போடுங்க. இது நீங்கள் பரிமாறுறதுக்கு முன்னாடி இதை வறுத்து போட்டேன்னா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதே. பாதாம் பருப்பு பொடியாக பண்ணது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன்.
மாம்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி பல்ப்பாக்கி எடுத்துன்னு வந்தாச்சு. இது நல்ல ஜில்லுன்னு இருக்கிறது தெரியுறதா உங்களுக்கு? இந்த இதில் இதை ஆட் பண்ணலாம். இது எவ்வளோ மாம்பழம்னு கேட்டீங்கன்னா 2 மாம்பழம் நம்ம சுட சுட பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கலக்கணும். அது நல்லா ஆறின அப்புறமா கலக்கலாமேன்னு இதில் 1 கரண்டி கலந்துட்டேன். இப்போது இது என்ன மாம்பழம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த அல்ஃபோன்சா மாம்பழம்னு கிடைக்கும் இல்லையா, அந்த மாம்பழத்தோட பல்ப் எடுத்து நீங்கள் இந்த கீர் பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல கலரும் வருது பாருங்க, எப்படி நல்ல கலராக இருக்குது பாருங்க. இதில் வந்துட்டு இப்போது ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சைப்பழம், கொஞ்சம் மாம்பழம் பீசஸே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது. ஸோ இது அப்படியே நீங்கள் சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அப்படி ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இது இப்போது இப்படி சாப்பிட்டாலும் ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன், உங்கள் சௌரியம். ஆர் சர்க்கரை மட்டும் போகிறோன்னா உங்களோட இது உங்கள் சௌரியப்படி நீங்கள் எப்படி. கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணேன்னா சுகர் போட வேண்டாம். ஸோ இந்த ஃப்ரூட் மிக்ஸ்ட் என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ரூட் அண்ட் நட் கீர், மேங்கோ கீர் அப்படி சொல்லிக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் ஃப்ரூட் அண்ட் நட் மேங்கோ கீர் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு நிச்சயமாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.